எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் பண்ணுற குரூப் வந்து அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ். செப்டம்பர் 25th 4th டே ஆஃப் நவராத்திரி அன்றைக்கி பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை தான் நான் இன்ட்ரடக்ஷன் பண்ண போகிறேன். ஆர்யா, பிரார்த்தனா அண்ட் கோபிகா. இவள் எல்லாரையும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் இயர்ஸாக இங்கே படிக்கிறா, 10 to 14 இயர்ஸ்னு சொல்லலாம். அந்த மாதிரி இயர்ஸ் ஆஃப் ஸ்டடிங் இங்கே இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்டடிங், லேர்னிங் செஷன்ஸ், எவ்ரி திங். இதில் 2 பேர் ஸ்டாஃபாகவும் இருக்கா நம்ம இன்ஸ்டியூட்டில். ஸோ இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் அவள் சோலோ கன்சர்ட் ஆகிட்டு ஒன்று பண்ண போகிறா. ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கா. சிலதெல்லாம் லாஸ்ட் இயர் பண்ணதெல்லாம் வந்து அவளே சின்னதாக கொரியோகிராஃபி பண்ணி ஒரு சின்ன ஐட்டம் மாதிரி பண்ணியிருக்கா. இந்த வருஷம் கொஞ்சம் பெரிய கீர்த்தனையாக நான் தான் சொல்லி கொடுத்துருக்கேன், கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். அவளுக்கு ஒரு ப்ரைவேட் செஷன்லாம் கொடுத்து ப்ராக்டிஸ் கொடுத்து இவளுக்கு நான் த்ரிசக்தின்னு பேர் வச்சுருக்கேன். ஏன்னா 3 சக்திகளாக அன்றைக்கி ஸ்டேஜில் பண்ண போகிறா. என்னென்னா இப்போ நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்பாங்க, என் குழந்தைக்கு தனியாக சோலோவாக டான்ஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு சான்ஸ் கிடைக்குமா உங்கள் இதுலேயே பிஜிஎஃப்லேன்னு. நான் அப்படி கொடுக்க முடியாது. பிகாஸ் என்னென்னா ஒரு 3 years 4 years படிச்சுட்டு அவள் ஸ்டேஜில் பண்ணால் அந்த குழந்தைக்கு எப்படி ஸ்டேஜை மேனேஜ் பண்ணணும்னு தெரியாது. தனியாக பெரிய ஸ்டேஜை லைட்டிங் எப்படி ஃபேஸ் பண்ணணும், ஆடியன்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறதுலாம் அவளுக்கு தெரியாது. ஸோ ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மஸ்ட். நிறைய ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். குரூப்பாக நிறைய பண்ணி ஒரு ஏஜ் ஆகிறதே தான் அவளுக்கு தனியாக பண்ணுற அந்த கான்ஃபிடென்ட் வரும். அதுவும் சில பெரிய கீர்த்தனைகள் பண்ணுறதே பாவம், நிறுத்தம், எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டண்ட். அப்படி அந்த ஒரு ஸ்டேஜ் அவள் எத்துறதுக்கு ஆர்த்தே நானே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவளுக்கு கொடுப்பேன். இப்போ இவாளுக்கே இப்போ தான் கொடுத்துருக்கேன். இவள் அதுக்காக நல்ல பெரிய டான்ஸஸ் ஆகிட்டா, ப்ரொஃபஷனல் டான்ஸஸ் நான் சொல்ல மாட்டேன். இவாளும் இன்னும் படிக்கணும். இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் பண்ணி தான் படிக்கணும். ஸ்டில் வி ஆர் லேர்னிங். அந்த மாதிரி லேர்னிங் ப்ராசஸில் தான் இருக்கா. ஸோ இவாளெல்லாம் அப்ரிஷியேட் பண்ண உங்களுடைய பிளெஸிங்ஸை தரத்துக்கு எல்லோரும் வரணும். பிகாஸ் உங்களுடைய குட்டிகள் எல்லாம் பார்க்குறப்ப தான் அவளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஓ, இவாளை மாதிரி நம்மளும் செய்யணும், இத்தனை வருஷங்கள் படிக்கணும். இட்ஸ் நாட் த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். ஒரு ஆர்ட் ஃபார்ம்னு எடுத்தால் நிறைய வருஷங்கள் படிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இத்தனை வருஷம்லாம் ட்ராவல் பண்ணுற சீனியர்ஸை பார்க்குறதே தான் அவளுக்கும் தானும் அந்த மாதிரி பண்ணணும். ஷார்ட் டைமில் எல்லாம் முடிச்சுட்டு போகணுங்கிறத தோணாது. ஸோ எல்லா பேரண்ட்ஸும் எல்லா லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வரணும். பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். உங்கள் குழந்தைகளுக்கும் அப்போ தான் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ வில் see you on September 25th.